வந்து ஊட்டி. இது வந்து என்னென்னா பைக்கரா ஊட்டி தாண்டி பைக்கரா பஸ்ஸில் போய் நகரம் பாருங்கள். அப்புறம் மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ வானமும் மலையும் ஒன்றாக இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள். நான் வந்து இப்போது சென்னை பஸ், நான் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் ஏறின பஸ்ஸு ஏறி அப்படியே போய் கொண்டு பயகரா என்ற இடத்துல நிற்குது. நான் கூடலூர் தாண்டி ஐயங்குழி என்கின்ற கேரளா பார்டரில் மின்சார வாரியத்தில் பணியாற்றி வருகிறேன். அந்த பணியை செய்வதற்காக விடுப்பு முடித்துவிட்டு மறுபடியும் பணி தொடர்வதற்காக போய்கொண்டே இருக்கிறேன் ஊட்டிக்கு. பாருங்கள், அழகான ரசிகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடவுள் படிப்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன் இதை போடுறேன்னா, நம்ம யூடியூப்னு பவர் சிவா யூடியூப்னவர்கள் பார்த்து மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக இதை போடுறேன். இதுதான் ஊட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா நீலகிரி மாவட்டம். ஏன் நீலகிரி மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்றால், இந்த மலையே நீளமான முறையில் தான் இருக்கும், நீல கலரில் இருக்கும், நீல வண்ண கலரில் இருக்கும். அதனால தான் நீலகிரி மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பாருங்க, இந்த இடம் என்னென்னா பைக்கரா தாண்டி நடுவட்டத்துக்கு அடுத்து கூடலூருக்கு அடுத்து நான் அதிலிருந்து 2 மணி நேரம் ஐயங்குழி என்ற ஏரியாவுக்கு வேலைக்கு போவேன். நான் இரவு 9:30 மணி அளவில் உளுந்தூர்பேட்டை, அதாவது விழுப்புரம் பக்கத்தில் உள்ள உளுந்தூர்பேட்டை என்ற இடத்தில் பஸ் ஏறி இதுவரை பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதாவது நான் பயணம் செய்து வேலையில் சேரும் இடம் பாருங்கள், அழகாக வரும் மரம். வேலை செய்கின்ற இடத்துக்கு போவதற்கு அதாவது 18 மணி நேரம் ஆகும். நேற்று தினம் நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மேல்பட்டாம்பாக்கம் பக்கத்தில் உள்ள கொங்கராயனூர் உட்கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். அந்த கிராமத்தில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு கிளம்பி இதுவரை பயணம் செய்து கொண்டு நான் இருக்கிறேன். பாருங்கள், காடு பகுதியை பாருங்கள். அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள்.